வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஐடிபிஐ பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆஃபீஸர்ஸ் நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 50,000 1 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12/3/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஐடிபிஐ பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் நியூ ரெக்ரூட்மெண்ட் ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதுதான் இதோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷனை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கான கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஜாபுக்காகவே தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட் பேஜில் இருக்கும். கேரியர்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த அலர்ட் எல்லாம் படித்து முடிச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ்க்கு மேலே ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது கரண்ட் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்குது இல்லைங்களா, அந்த மேலே இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு, என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் போர்டில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இருந்தாலும் சரி, எந்த இயர்ஸ் இருந்தாலும் சரி, அதில் கொடுத்துருப்பாங்க. கரண்ட்ன்றதை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஓப்பனிங்ஸ் இருக்கும். அந்த ஓப்பனிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கான ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் இருக்கிற பேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இதில் எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் த்ரூவோ பார்த்தீங்கன்னா பிஜிபிபிஎஃப்காக பார்த்தீங்கன்னா 2025க்கான 2026க்கான வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்குது. டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணாமல் போதும், டேரெக்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பையிலேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக வெளியிட்டிருக்காங்க. 12/3/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான இன்டர்வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜாபோட லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் இருக்குது, தமிழ்நாடு பாண்டிச்சேரி 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்தமான், போபால், பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ரீஜனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 650 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி, சரிங்களா, ஏதாவது ஒரு கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாவே நீங்கள் போதும், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் தகாமல் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இதுக்கான டோட்டல் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் 650க்கு மேலே வேக்கன்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷனில் யூஆர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரிசர்வேஷனில் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 260 வேக்கன்சியும் அண்ட் எஸ்சிக்கு 100 வேக்கன்சி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய கேட்டகரி என்னவோ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி, அதாவது மார்ச் 1ஆம் தேதி, அதாவது நாளைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது ஆன்லைன் டெஸ்ட் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எலிஜிபிள் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1 மார்ச் 2025 அன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டோ அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஏஜ் மட்டும் கிடையாது, 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு கிடையாது. இதுக்கான ரிலாக்ஸேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஷட்டில் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
அண்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் 5 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு உரிமையா அப்படின்ற சில பேர் வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுக்கு வந்து ஃப்ரெஷராக இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். ₹250 எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ₹250 நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹1500 நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் பேமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்ச்லேருந்து 12 மார்ச் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். சரிங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 1ஆம் தேதி அதாவது மார்ச் 1ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனே அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டலே வந்து ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது நாளைக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கிராஜுவேட் படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ.